இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்னிங் விளாக்கே எடுத்துகிட்ருக்கேங்க நான் இன்னைக்கு. காலையில பார்த்தீங்கன்னா, டிஃபனுக்கு வந்து இட்லியும், தேங்காய் சட்னியும் செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மத்தியானம் சமையலுக்கு பார்த்தீங்கன்னா, டெய்லி குழம்பு, ரசம்னு ஒரே போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, ஈவினிங் வேறு ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு ஒன்று ரிசப்ஷன் எங்கள் ஃப்ரெண்டு பொண்ணு கல்யாணம் ரிசப்ஷன் இருக்குது. அதுக்கு வேறு போகிற வேலை இருக்குது. சரி எதுவும் மிச்சம் மீறாமல் செய்யணுமே அப்படின்றதுக்கோசரம் பார்த்துட்டு, சரி சிம்பிளாக வந்து வெறும் தக்காளி, வெங்காயம் போட்டு பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் செஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து கோஸ் பொரியல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி காய்கறிலாம் நறுக்கி எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சேங்க. வச்சுட்டு இந்த சிம்பிள் சாம்பார் பார்த்திங்கன்னா, காயெல்லாம் எதுவும் போட்டால் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் நான் வந்து பாசிப்பருப்பும் கொஞ்சோண்டு துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு பாதி, துவரம்பருப்பு பாதி 2 கலந்து போட்டிருக்கேன். 3 கப்பு மொத்தம். 1½ கப்பு பாசிப்பருப்பு, 1½ கப்பு துவரம்பருப்பு இன்றைக்கி போட்டு குக்கரில் வேக வச்சு செஞ்சேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எப்படின்றத பார்ப்போம் வாங்க. முதல்ல கோஸ் பொரியலுக்கு ஒரு இழுப்பு சட்டியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுருவோம். போட்டு அது நல்லா கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் ஏற்கனவே வந்து நான் வந்து பொடி பொடியாக நறுக்கி நல்லா அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். வடிய வச்சு வச்சுருக்கேன். அந்த கோஸை போட்டு அதில் போட்டு உப்பு போட்டு 4 பக்கமும் கிளறினேங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஃபுல்லாக வந்து தண்ணி முழுகிற அளவு, கோஸ் முழுகிற அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு தண்ணியும் ஊற்றி மூடி வச்சிடணும். மூடி தட்டு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா, 4 பக்கம் கிளறி விட்டு மூடிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் இருக்குங்க. அது சூப்பராக இருக்கும். எப்போவுமே வந்து காய்கறியில் நம்ம வந்து இது ஒமிட் பண்ணவே கூடாதுங்க. சின்ன வயசாக நான் இருக்கும்போது, டீனேஜாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, காய்கறி சாப்பிட்றதுக்கே ரொம்ப அந்த கோஸெல்லாம் நிறைய சத்து இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா காய்கறியே சாப்பிட மாட்டேங்க. எப்போ பாரு இந்த வாழைக்காய், உருளைக்கிழங்கு இது 2 தான் சாப்பிடுவேன். எங்கள் அம்மா, எங்கள் அத்தைங்க, எங்கள் சித்தி எல்லோரும் திட்டுவாங்க, இப்படி சாப்பிடாம இப்படி காயே சாப்பிடாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க எங்கள் அம்மாலாம். அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் அதோடய கஷ்டங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சுது. ஐயோ நம்ம காய் சாப்பிடாம இருந்தது எவ்வளோ பெரிய தப்பு, நம்ம உடம்பு வந்து எவ்வளோ வந்து அன்ஹெல்த்தியாக நம்ம இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. அதுவும் கிருத்திகாவை பெற்றெடுக்கிறதுக்குள்ளே போதும்னு போயிடுச்சு எனக்கு. 2, 3 முன்னாடி அபார்ட் ஆகி, அதுக்கப்புறம் அது காரணம் என்ன அப்படின்னா, உடம்புல சரியான சத்துக்கள் இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் மாமியார் வீட்டில் வந்து எங்கள் மாமியார், நாத்தனார், எங்கள் வீட்டுக்காரர், மாமனார் எல்லோரும் சொல்லி அதுக்கப்புறம் தான் எல்லா காயும் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டேன்னா அந்த 30 வயசுக்குள்ளே அந்த உடம்புல அந்த சத்து ஏறினாதாங்க. அதுக்கப்புறம் போச்சு அப்படின்னா சத்துக்கள் வந்து சரியாக இதாகாது உடம்புல. அதனால் வந்து சின்ன வயசாக இருக்கும்போதே நிறைய வந்து காய்கறி சாப்பிட்ணும். சாதம் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு காய்கறி எப்போவும் யாருமே ஒமிட் பண்ணாதீங்க. என் அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான். தப்பாக எடுத்துக்காதீங்க. காய்கறியை நிஜமாக யாருமே எந்த காயுமே ஒமிட் பண்ணாதீங்க. எல்லா காய்கறியிலையும் ஒரு வித சத்துக்கள் இருக்குது. இப்போ அடுத்தது சாம்பாருங்க. சாம்பாருக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு எண்ணத்தில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு கடுகு மட்டும் போட்டுட்டு 2 வெந்தயம் போட்டு தாளிக்கணும். தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை போட்டுட்டு வந்து தக்காளி ஒரு 3, 4 தக்காளி பார்த்திங்கன்னா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது பெருசு பெருசாக போகிறத விட கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கினா அப்படின்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த சாம்பாருக்கு. அதனால் பொடி பொடியாக கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தெரியுது. ஆனால் வெந்த உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப தக்காளி இருக்கட்டுமே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது எடுத்து வச்சுருக்கேன். அது 2யும் போட்டு வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதை வந்து தக்காளியும் கொட்டி நல்லா கிளறிக்கணும். கிளறிட்டு சாம்பார் பொடிங்க 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் எங்கள் வீட்டுக்கு. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கிட்டு உப்பு வந்து புளி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறுநெல்லிக்காய் அளவு ஊற வச்சுருக்கேன். எப்பவும் போடுற புளியை விட இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளி போட்டு சாம்பார் வைக்கிறதுனால தக்காளியிலே ஆல்ரெடி நல்ல புளிப்பு இருக்கும். அதனால் வந்து தக்காளி அதிகப்படுத்திட்டு புளி கம்மி பண்ணியிருக்கேன் இந்த சாம்பாருக்கு. அதனால் வந்து அந்த புளியை நல்லா ஊறி போச்சுங்க. நல்லா ஊறின புளியை நல்லா கரைச்சி அதில் விட்டாச்சு. அதில் விட்டு நல்லா வந்து எவ்வளோ நமக்கு சாம்பார் தேவையோ அந்த அளவு கொஞ்சம் விட்டுக்கிட்டு அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். அடுத்தது வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா, பொரியல் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தேங்க. பொரியல் பார்த்திங்க அப்படின்னா தட்டு போட்டு மூடிருந்தேன் இல்லையா, அது மூடினதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொரியல் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக அப்படியே இழுத்துடுது. தண்ணி ஃபுல்லாக வந்து இழுத்துடுது. எப்போவுமே நம்ம வந்து கறி பொரியல் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா, அது வந்து கறி பொரியல் 2 ஒன்று தாங்க. நான் வீட்டிலலாம் கறின்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த இதில் வந்து தாட்டில் உங்களுக்கு வந்து கறின்னு சொல்கிறேன். பொரியலுக்கு வந்து என்ன அப்படின்னா தண்ணி வந்து திட்டமாக ஊற்றணுங்க. திட்டமாக ஊற்றி
அதை வந்து ஃபுல்லாக தண்ணி வேகும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணி இழுத்துரும் அந்த காய். ஏன்னா தண்ணி வந்து அதிகமாக வச்சிங்கன்னா கீழே வடிய வச்சோம்னா அந்த காய்கறிகளோட இருக்க சத்துக்கள்லாம் அந்த தண்ணியிலே வேஸ்ட்டாக போய்டும் உங்களுக்கு. அதனால தான் திட்டமாக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். கோஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே நிறைய இருக்கும். அது வேக வேக பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாகிடும். போட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் இருந்தால் அதுவும் வெந்திருக்கும். அது அடுத்து வந்து அதில் வந்து இப்போ கோஸு வெந்தும் போச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து அதில் பார்த்திங்கன்னா கோஸுக்கு எப்போவுமே வந்து உப்பு வந்து அரை உப்பு தாங்க போடணும். ரொம்ப உப்பு தாங்காது. அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும், இல்லைன்னா கரிச்சிடும் உப்பு. அடுத்தது வந்து இதுக்குங்க பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் சேர்த்து நான் காலையிலே குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன். அதை நல்லா இந்த விஸ்காவில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். கடைஞ்சி எடுத்தோடனே நல்லா உருவே தெரியாத நல்லா மசிஞ்சு போச்சுங்க. இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சு போச்சு. கொதிச்சோடனே இந்த புளியோட அந்த ஸ்மெல்லு அந்த இதெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த பருப்பை வந்து அதில் ஊற்றுறோம். பருப்பை ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு வேணுங்கிற ரொம்ப திக்காக இருக்குது குழம்பு, அதனால் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி அதோடு சேர்த்து வேணுங்கிற அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம் போடணுங்க. பெருங்காயம் போட்டு வேணும்னா ஒரு தாளிப்பு கொடுக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம். ஆனால் தாளிக்கல, ஆரம்பத்தில் தாளிச்சதுனால அப்படியே விட்டுட்டேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா டெம்டிங்காக இருக்கும். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாளைக்கு எந்த காயும் இல்லாத அப்படியே சாம்பார் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். வச்சுருப்பீங்க நிறைய பேர். இருந்தாலும் இந்த பாசிப்பருப்பு துவரம் பருப்பும் கலந்துக்கணும். அதோட பாசிப்பருப்பு பாதி துவரம் பருப்பு பாதி கலந்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே தனி, அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க அது. சாம்பார் இப்போ ரெடி ஆகிடுச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த அர்ச்சனையும் இந்த சண்டே ஆனால் சமாளிக்கிறது பெருசாக இருக்குங்க எங்களுக்கு. அவன் என்ன வச்சுருக்கானோ பொம்மை, அது எதை இவளும் போய் கேட்குறா. அவன் வந்து வந்தாலும் வந்து அந்த காலை பதியவே வைக்காத டப்புன்னு ஒரே பனி வேறு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதில் சீக்கிரம் வேறு எழுந்துக்கிறாவோ, கடன்னு இப்படியே ஒன்றும் பாதியமாக காலை வச்சு அவங்ககிட்ட தான் சண்டைக்கு போகிறான். அவன் சைக்கிள் ஓட்டினா இவளும் ஓட்டணுன்றான். அவன் என்ன பண்ணுறானோ அத்தனையும் அவளும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஒரே இதுங்க. ஒரே ரகலை பண்ணிவிட்டு காத்தாலேருந்து ஒரு அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த பசங்களை வச்சுட்டு நம்ம இது பண்ணவே சரியாக போகுது டைம் இன்றைக்கி. அர்ஷனை எப்போ ஸ்கூலில் கொண்டு நாங்கள் விட போகிறோமோ அப்படின்னு இருக்கு எனக்கு. நிஜமாலுமே சொல்கிறேன், அர்ஷனை வளர்த்தது கூட அவ்வளோவா தெரியலைங்க. கடகடன்னு அவன் எப்படியோ வளர்ந்துட்டான். ஆனால் அர்ஷனைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தொட்டதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கா. தொட்டதெல்லாம் வேணும் அவளுக்கு. எது கண்ணில் பார்க்குறாளோ அதெல்லாம் வேணுங்கிறா. அந்த மாதிரி தான் இருக்குது. உங்கள் வீட்லேயும் பொம்பளை பசங்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்களா? பொன் குழந்தைகளை வளர்த்தது பசங்க தான் வளர்த்துருக்கேன், அர்ஷனை வளர்த்துருக்கேன், தங்க பொண்ணு பையன்லாம் வளர்த்துருக்கேன். ஆனால் வந்து இவ்வளோ வந்து இது கிடையாது. ஆனால் பொம்பளை பசங்க வந்து கொஞ்சம் இதாக தான் சென்சிட்டிவாக தான் இருக்காங்க ரொம்ப. எங்கள் கிருத்திகா வளர்த்ததெல்லாம் அவ்வளோ எனக்கு தெரியலைங்க. அவ்வளோ இதுவாக இருந்தால் அதான் பொம்மை போட்டால் அவள் மட்டும் எடுத்து வச்சுட்டு விளையாடுவோம், கொள்ளுவோம். அவளே அந்த கூடையில் எடுத்து வைங்கன்னா 1 வருஷம் 1.5 வயசுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருந்தேன். அந்த கூடையில் வச்சுருவேன். கூடையை நகர்த்த முடியாது, அதே இடத்துல கூடையை நகர்த்தி நடுவில் வச்சுருவேன். விளையாடிட்டு திரும்ப எல்லா பொம்மையும் தூக்கி அதுக்குள்ளேயே போட்டு வரணுன்னு அதே மாதிரி முடிச்சுட்டு போட்டு வருவோம். அந்த மாதிரி தான் அவளுக்கு இது. இவளுக்கு வந்து இன்னும் அந்த இது வரல. அந்த கொஞ்ச நாள் போச்சுன்னா அவளும் அதை புரிஞ்சுப்போம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். கமெண்ட்ஸில் உங்கள் வீட்டு குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க என்னன்றதை சொல்லுங்கள். நல்லா தோதான் என்னமோ வார்த்தையெல்லாம் வாயில் வருது இவளுக்கு. தாத்தா, பாட்டி, அத்தை எல்லா வார்த்தைகளும் வந்துடுது. சேர்த்து ஏதோ பேசணும்னு நினைக்கிறா. அதை வந்து வராதனால என்னமோ பேசிகிட்ருக்கா அவன் மட்டும். அதுவும் இனிமையாக நல்லா ஒரு கவிதை கேட்குற மாதிரி இருக்குது குழந்தைகள் பேசுகிறது நமக்கு. அவங்க வந்து மழலை சொல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். சேர்க்குறது அந்த மழையில அவள் பேசுகிறது நல்லாயிருக்கு. பாட்டி தாத்தான்னு கூப்பிட்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனதுக்கு. பாருங்கள் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே எவ்வளோ டெம்டேஷனாக இருக்குது பாருங்கள். இந்த சாம்பார் செம்ம டேஸ்ட்டுங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த காய் பொரியலுக்கும் இதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. தொட்டுக்கு சைடில் கொஞ்சம் அப்பளம் அன்றைக்கி பொரிச்சுக்கிட்டோம். அதோடு அன்றைக்கி சமையல் முடிஞ்சதுங்க. ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அந்த ஃபங்க்ஷனை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ டெக்கரேஷன் சூப்பராக இருந்தது. நான் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் அவ்வளோ இதில் கொண்டு வரல. ஏன்னா வந்து எல்லோரும் வந்து சோஷியல் மீடியாவில் வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நம்மலாம் இருக்கோம், ஒன்றும் பெரிய இதாக தெரியல. ஆனால் அடுத்தவங்களை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கேட்டுட்டு கொண்டுட்டு தான் எடுக்கணும். அந்த கும்பலில் போய் என்னால் அவங்கள கேட்கவும் முடியல. சரி, இந்த டெக்கரேஷன் திங்ஸு, அந்த சாப்பாட்டு ஐட்டம் அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் எடுத்தேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐட்டங்க, இது டோனட்டம் கேக்கு. அந்த கேக்கு பேர் எல்லாமே நமக்கு தெரியல. அர்ச்சனை அவ்வளோ கேக்கு பேரையும் சொல்கிறோம். விதவிதமான கேக்குங்க, செமையாக டேஸ்ட்டாக இருந்தது. ஒன்றுக்கும் ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. கேக் வெரைட்டிஸ்லாம் பாருங்கள், நிறைய இருக்குது பாருங்கள். பிளாக் ஃபாரஸ்ட் இருக்குது, வெண்ணிலான்னு ஒரு கேக் இருக்குது. அது அடுத்தது இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்களா டின்னர் மெனு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. பரோட்டா,
அடுத்தது வந்து சோயா போட்டு இந்த இது வெஜிடபிள் ரைஸு. அடுத்தது வந்து இப்போ இன்னும் கத்திரிக்காவை வந்து அப்படியே சுட்டு ஒரு மாதிரி பஜ்ஜி மாதிரி இதில் கோர்த்து வச்சுருந்தாங்க. ஒரு குச்சியில் கோர்த்து அது ஒன்று வெரைட்டியாக அது நல்லா இருந்தது. அது மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸ்வீட் வந்து இருந்தது. அப்புறம் ரசகுல்லா ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வந்து தோசை பார்த்திங்கன்னா விதவிதமான தோசைங்க. ராகி தோசை, கம்பு தோசை, அப்புறம் வந்து சோள தோசை. தோசையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எல்லா தோசை வெரைட்டிலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதெல்லாம் ஒரு சைடு வச்சுருந்தாங்க. இட்லி பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இட்லி ரொம்ப நல்லா இருந்தது இட்லியும். அடுத்தது இட்லி, தோசை, பரோட்டா. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ரசித்து பார்த்துருப்பீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்றதை தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்றதை நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.